மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மதுரை மாவட்டம் கீழக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ள நிலையில் அங்கு நடைபெறும் முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நேரில் ஆய்வு செய்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம். குமார், வணக்கம். களத்தகவல்கள் என்ன? வணக்கம் அகிலா. கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கம் முதல்வர் திறந்து வைக்க உள்ளார். மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகில் உள்ள கீழக்கரை பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் திறப்பு விழா கட்டிடத்தை வைப்பதற்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் நாளை வருகை தர உள்ளார்கள். இந்த நிலையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கம் ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்க வருகை தர உள்ளார். இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வரும் நிலையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். 2022 ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி தனி அரங்கம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் சட்டசபையில் அறிவித்த நிலையில் மதுரையில் தற்போது கீழக்கரை கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கம் அமைக்கும் பணி சுமார் 44 கோடி ரூபாயில் 66 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்ட கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தை திறப்பு வைப்பதற்கு நாளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வருகை தர உள்ளார். இந்த நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தை முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை துவக்கி வைக்க உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டி ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தில் நிரந்தரமாக 5000 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வெளிநாட்டு பார்க்கும் வகையில் தனி கேலரி அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக 5000 பேர் தற்காலிகமாக அமர்ந்து பார்க்கும் வகையில் கேலரி அமைக்கப்பட்டுள்ளது. 5 நாட்கள் மேற்பட்ட LED டிவிகள் மூலம் ஜல்லிக்கட்டு பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை முதல் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி பார்ப்பதற்கு பங்கு பெறும் ஜல்லிக்கட்டு காலையில் 3500 வீரர்கள் 9300 ஜல்லிக்கட்டு காலையில் போட்டியில் பங்கேற்கும் முன்பதிவு செய்துள்ளனர். நாளை நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை சுமார் 800 முதல் 1000 காளைகள், 500 முதல் 600 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பான நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாளை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி சுமார் 5 நாட்கள் நடைபெறும். நாளை நடைபெறும் இந்த போட்டி அதன் பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமை அன்று மாவட்ட நிர்வாகத்தால் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சி ஆணையர் மற்றும் சரக DHC மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்து மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.